ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம நேற்றுக்கே திருப்பூர்லேருந்து கேரளாவுக்கு வந்துட்டோம். சரி, அப்போது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு போடலான்னு நினச்சேன். எங்கள் அம்மா கீரை பறிக்க போகணும் அப்படின்னாங்களா. கீரை பறிக்கிறதுக்கு நானும் வரேன், அப்படி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு கீரை பறிக்கிறதுக்கு நானும் வந்துட்டேன். கீரை பறிக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே 2-3 வீட்டில் கேட்டோம். எங்கள் வீட்டில் கீரை இல்லை, நிறைய வீட்டில் கீரை இருக்கும். நேரம் பார்த்து யார் வீட்லேயுமே கீரை இல்லை. சரி அப்படின்னு அந்த சைடெல்லாம் போயிட்டு வந்துருந்தேன். இந்த குட்டி பிள்ளைக்கு பூ வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தாளா, அவளுக்கு 2-3 பூ பறித்து கொடுத்துட்டு இருந்தேன். நிறையா இருந்துச்சு பூவெல்லாம். அங்கே நல்லாவே இருந்துச்சு, பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது யாருன்னு கேட்டால் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டோட அண்ணனோட பிள்ளை. எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு, நல்ல பிளேஸாக இருந்துச்சு. அவ்வளோ பூ கட்டும், அவங்களுக்கு பூவும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். நிறைய பூ இருந்துச்சு. அவளுக்கு 2-3 பூவெல்லாம் பறித்து கொடுத்துருந்தேன். அவளை கேட்டாளா, அக்கா எனக்கு பூ பறித்து தரீங்களா அப்படின்னு கேட்டாளா. சரி அப்படின்னு நான் அவளுக்கு நிறைய பூவெல்லாம் பறித்து கொடுத்தேன். நிறைய பூவெல்லாம் இருக்கும் இங்கே. நிறைய செடி, பூ, மரங்கள்லாம் நிறையா இருக்கும். நான் காட்டுற வீடியோலேயே பிளேஸ் நல்லாயிருக்கும், பார்த்துக்கோங்க. பூவெல்லாம் கேட்டிருந்தேன். பூ பறிச்சே தலை சுற்றிடுச்சு. நிறைய பூ இருந்துச்சு, நிறைய பூ கேட்டால் எல்லாமே பறித்து கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் கொடுக்கலன்னா அப்புறம் அழுது போகிறா அப்படின்னு நிறைய பூ இருந்துச்சு. நிறைய சரி பறிக்கலாமே அப்படின்னு நிறைய பறிச்சிட்டு இருந்தேன். நிறைய பார்த்திங்களா, விதவிதமாக பூ இருந்துச்சு. நிறையா பறித்ததே இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி குட்டி பாப்பா தானே அப்படின்னு நானும் எடுத்து இருந்தேன். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இது பேர் சுஜாதாவாம்மா. இங்கே கேரளாவில் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, கீழே விழுந்த பூ கூட விடாமல் எனக்கு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்கிறான். பார்த்தீங்களா, இப்போது நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு இங்கே. நாங்கள் அப்படியே கீரை பறிக்க வந்தவங்க இப்போ பூ பறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நிறைய. சரி அப்படின்னு சொல்லிட்டு கீரை பறிக்க போகலாம் அப்படின்னு நாங்கள் சரி நான் கீரை பறிக்க போகலாம் அப்படின்னு எப்படி நடந்து வர ஸ்டைலை பாருங்கள், அப்படியே அழகாக இருக்குது. நடந்து வர்றது ஒரு வீடியோ எடுத்தேன். அழகாக இருக்குது நடந்து வர்றது, பார்பிகள் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிள்ளைய ரொம்ப அழகாக இருந்துச்சு, வெள்ளையாக அழகாக இருந்துச்சு. அவள் நடந்து வர வீடியோ எடுத்துருந்தேன். அவளோட சிரிப்பை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சரி அப்படின்னு பார்த்தோம், மயிலுங்க வீடியோ எடுக்கிறதுலே சிக்கிக்கிச்சு மயில். அது ஆண் மயிலுன்னு நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அப்படியே சரி அதையே அப்படியே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு வீடியோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா மறுபடியும் இது கேட்டால், இது பேர் என்னன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அழகாக இருந்துச்சு, அதெல்லாம் பறித்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் சரி வேறு வீட்டில் ஏதாச்சும் கீரை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போனேன். அங்கேயும் செம்பருத்திங்க, இது பேர் மறந்துட்டேன், செம்பருத்தி பூவு. ஏன்னு அவளை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அழகாக நடந்து வரா. சரின்னு அப்படியே அவளே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டேன். அது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன், அவளை வீடியோ எடுத்ததெல்லாம். இப்போ நான் சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மெதுவாக நடந்து வராளா, சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேயும் ஒரு பூ இருந்துச்சு, அது கேட்டேன். அதுவும் பறித்து கொடுத்துட்டு சரி அப்படின்னு அங்கே நடந்து வந்தால் அங்கேயும் நிறைய செம்பருத்தி பூ. நம்ம தமிழ்நாட்டிலலாம் அது எண்ணெய் காய்ச்சுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கே நிறைய பூவெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டிருந்தோம். ஐயோ எல்லாமே கேட்டே இருந்தா. சரி அதுவும் அவளுக்கு பறித்து கொடுத்தேன். நடந்து வர பார்த்தீங்களா, அழகாக இருக்காவ. இங்கே நல்லா அழகாக வருவா பெரிய பிள்ளையானா. இது பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒயிட் கலர் பூவு, அதெல்லாம் நிறையா இருந்துச்சு. சரின்னு அதெல்லாம் பிடிச்சிட்டேன். இன்னொன்று காமிச்சு தருவாங்க, மீனுங்க. இது தண்ணி கிளியராக இல்லாதனால உங்களுக்கு மங்களாக தெரியுது, ஆனால் ரொம்ப அழகான மீன். தண்ணி மாற்றினா கிளியராக தெரியும். இது பேர் என்னென்னு தெரியல, கேரளாவில் இது தத்தனான்னு சொல்லுவாங்க, அங்கே என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு இன்னும் தெரில. பார்த்தீங்களா அழகாக இருக்குது. லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளே அப்படியே எடுத்துட்டோம் இல்லை, பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ
வாய்ஸ் கொடுக்குறதுனாலே எனக்கு ஒரு நிலவரம் இல்லைங்க. சரி அப்படின்னு பேக் வழியாக போனேன். அங்கே நிறைய காடெல்லாம் இருக்கும், ஃபாரஸ்ட்டு. அப்படியே பேக்குலாம் வந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்களா கேட்ஸ் நிறைய. அங்கே வந்து கேட்டு 2 கேட் இருக்குது, 2 கேட் இருக்குது. அழகாக இருக்கும். ஒன்று பேர் பூபு, ஒன்று பேர் சார்லி. அழகாக இருக்குது ரெண்டுமே, ரொம்ப அழகாக இருக்குது. 2 பூனை. கேட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்ஸுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்டு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பேர்ட்ஸ் அவ்வளோ கூட எனக்கு அவ்வளோக்குலாம் இருக்காது, இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காது. ஆனால் கேட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ பார்த்தீங்களா, நான் அது சும்மா கை வச்சு விளையாண்டுருந்தது கூட. நம்ம வீடியோ இவ்வளோ தான் இருக்குது. இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.